வணக்கம் நண்பர்களே, ஏஜிஎஸ் டச்சில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஓ, பம்பு, எஸ்வி, அதுக்கப்புறம் அடாப்டர், ஃப்ளோட் ஒயர் எப்படி லைன் கொடுக்குறதுன்னு தான். ஃபஸ்ட்டு நம்ம பம்பு, அடாப்டர், அதுக்கப்புறம் எஸ்வி, பம்பு பிளேட்டு, எல்போ, இது எல்லாமே தேவையான பொருளாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் பம்பு பிளேட்டு எடுத்து வச்சுட்டு எல்போவில் வந்து டஃப்லான் டேப் போட்டுக்கிறேன். டஃப்லான் டேப்பு இந்த மாதிரி தான் போடணும். இப்போது எல்போ வந்து நம்ம பம்போட இன்புட்லேயும் அவுட்புட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். டஃப்லான் டேப் நல்லா போட்டிங்கன்னா லீக்கேஜ் ஆகாது, இல்லைன்னா லீக்கேஜ் ஆகும். இப்போ பம்பு பிளேட் மேலே வச்சுட்டு டேக் 2 டேக் எடுத்துக்கோங்க. இந்த 2 டேக் வந்து நம்ம போடுற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. டைட் பண்ணுறதுக்கு கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது காம்பினேஷன் பிளேயர். இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேவையில்லாத பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர் கட் பண்ணிட்டு இந்த ஒயரை வந்து ஸ்லீவ் பண்ணிடலாம். அதாவது எஸ்வி எடுத்துக்கலாம். எஸ்வி ஒயர் பிரிச்சுட்டு இதில் ஒயிட் கலரில் இருக்கிறது மைனஸு, ரெட் கலரில் இருக்கிறது ப்ளஸ்ஸு ஸ்டிக்கரில் போட்டு ஒயர் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஸ்ட்ரைட் எல்போ, இது த்ரெட்டு, இதுக்கு டஃப்லான் டேப்பு போட்டு வச்சுக்கலாம். இதுக்கு மொத்தம் 2 தேவைப்படும். மற்ற எஸ்விக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிலேயே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து செப்பரேட்டாக தனியாக இருக்கிறதுனால நம்ம தனியாக போட்டுக்கிறோம். இப்போ இதுக்கு டஃப்லான் டேப் போட்டு மேனுவலாக டைட் பண்ணி அதுக்கப்புறம் கட்டிங் பிளேட் வச்சு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் 24 வோல்ட்டு 1.5 ஆம்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் 2.5 ஆம்ஸ் இருந்தது. நான் 2.5 ஆம்ஸ் எடுத்துக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒயர் சிவி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ளோட் ஒயரு பிளாக் அண்டு ரெட் எடுத்துக்கிட்டேன். இதுலேயும் ஒயர் சிவி வச்சுட்டேன். இப்போது பம்பு பிளேட்டில் ஓட்டுறதுக்காக டபுள் சைட் டேப் எடுத்து பிரிச்சுட்டு அதை எடுத்து பம்பு பிளேட்டில் வச்சு ஓட்டியாச்சு. இப்போ ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறது தான். இன்புட் லைனில் பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எஸ்வி கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போது அடாப்டரோட ஒயிட் கலரில் இருக்கும், அப்படி இல்லைன்னா பிளாக் கலரில் இருக்கும். பிளாக் கலரில் வந்து மைனஸு, ஒயிட் கலரில் இருக்கிறது ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் எஸ்வியில் 2 ஒயர் இருக்கும், பம்பில் 2 ஒயர் இருக்கும். பம்பு எஸ்வியும் 2 ஒயரை வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் கனெக்ஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஃப்ளோட் ஒயர் இருக்கும். இந்த ஃப்ளோட் ஒயர் வந்து இதுலேருந்து வர்ற ஒயிட் கலர் ஒயர் வந்து எடுத்து ஃப்ளோட்டில் இருக்கிற ரெட் கலர் ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃப்ளோட்டோட அவுட்புட் பிளாக் கலரில் வரும். இந்த பிளாக் கலர் ஒயரை வந்து பார்த்திங்கன்னா எஸ்வியோட ரெட் கலர் ஒயரும் பம்போட ரெட் கலர் ஒயரும் வச்சு கனெக்ஷன் கொடுத்துருங்க. அடுத்து அடாப்டரில் பிளாக் கலரில் ஒயர் இருக்கும். இந்த ஒயரும் எஸ்வியோட ஒயிட் கலர் ஒயரும் அதுக்கப்புறம் பம்போட பிளாக் கலர் ஒயரும் 3த்தையும் கனெக்ஷன் கொடுத்துருங்க. இவ்வளோ தான் கனெக்ஷன் ஒயரிங் முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள்.